ஒரு வேதியியல் சமன்பாட்டில் அடைப்புக்குறிக்குள் ஒரு குறுகிய வடிவத்தில் பொதுவாக என்ன குறிக்கப்படுகிறது? ஏ. ஆற்றல் மாற்றம். பி. வினை வீதம். சி. வேதிப்பொருட்களின் இயற்பியல் நிலை. டி. வினை வெப்பநிலை. சரியான பதில் சி. வேதிப்பொருட்களின் இயற்பியல் நிலை. 7. வேதியியல் சமன்பாடுகளில் வினைப்படுபொருட்கள் மற்றும் விளைபொருட்களின் நிலையை தெரிவிக்க எஸ். திண்மம், எல். திரவம், ஜி. வாயு போன்ற குறியீடுகள் அடைப்புக்குறிக்குள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வினையின் சூழலை துல்லியமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. மைக்ரோஸ்போர்கள் மற்றும் மெகாஸ்போர்கள் இரண்டையும் உற்பத்தி செய்யும் தாவரங்களை விவரிக்கும் சொல் எது? ஏ. மோனோஸ்போரஸ், மோனோஸ்போரஸ். பி. ஐசோஸ்போரஸ், ஐசோஸ்போரஸ். சி. ஹெட்டரோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ். டி. ஹோமோஸ்போரஸ், ஹோமோஸ்போரஸ். சரியான பதில் சி. ஹெட்டரோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி ஹெட்டரோஸ்போரஸ் தாவரங்கள் அளவில் சிறிய மைக்ரோஸ்போர்களையும் ஆண் அளவில் பெரிய மெகாஸ்போர்களையும் பெண் உருவாக்குகின்றன. செலாஜினெல்லா மற்றும் சால்வீனியா போன்ற சில டெரிடோஃபைட்டுகள் இந்த தன்மையை கொண்டுள்ளன. உரையில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? ஏ. 6. பி. 7. சி. 5. டி. 8. சரியான பதில் பி. 7. 9. பன்னாட்டு அலகு முறையில் சி யூனிட்ஸ் நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு மற்றும் ஒளிச்செறிவு என மொத்தம் 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. இந்த 7 அளவுகளும் மற்ற அனைத்து வழி அளவுகளையும் உருவாக்க அடிப்படையாக அமைகின்றன. ஏன் 4 ஐசோடோப்பில் எத்தனை புரோட்டான்கள் உள்ளன? ஏ. 7. பி. 14. சி. 8. டி. 28. சரியான பதில் ஏ. 7. 3. சரியான விடை ஒரு தனிமத்தின் அணு எண் என்பது அதன் புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கும். நைட்ரஜனின் அணு எண் 7 ஆகும். ஐசோடோப்புகள் மாறினாலும் புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறாது, நியூட்ரான்கள் மட்டுமே மாறும். உரையில் இயற்கை எரிவாயு எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? ஏ. ஒரு திரவ எரிபொருள். பி. இயற்கையாக நிகழும் ஹைட்ரோகார்பன் வாயுக்கலவை. சி. ஒரு செயற்கை இரசாயனம். டி. ஒரு திட புதைபடிவ எரிபொருள். சரியான பதில் பி. இயற்கையாக நிகழும் ஹைட்ரோகார்பன் வாயுக்கலவை. 1. இயற்கை எரிவாயு என்பது நிலத்தடியில் பாறை அடுக்குகளுக்கு இடையே இயற்கையாக காணப்படும் மீத்தேன் போன்ற ஹைட்ரோகார்பன்களின் கலவையாகும். இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த கரிமப் பொருட்களிலிருந்து உருவான ஒரு புதைபடிவ எரிபொருளாகும். 2. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் வழங்கப்படும்போது அதன் பரிமாணத்திற்கு என்ன நேர்கிறது? ஏ. அது அதிகரிக்கிறது. பி. அது குறைகிறது. சி. அது முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கிறது. டி. அது மாறாமல் இருக்கிறது. சரியான பதில் ஏ. அது அதிகரிக்கிறது. 1. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் வழங்கப்படும்போது அணுக்களின் அதிர்வு அதிகரித்து அவற்றுக்கிடையேயான இடைவெளி கூடுவதால் பொருள் விரிவடைகிறது. இது வெப்ப விரிவு thermal expansion என்று அழைக்கப்படுகிறது. 2. கடந்த தொலைவு வகுத்தல் எடுத்துக்கொண்ட நேரம் என எந்த அளவு வரையறுக்கப்படுகிறது? ஏ. முடுக்கம். பி. திசைவேகம். சி. அலைநீளம். டி. அதிர்வெண். சரியான பதில் பி. திசைவேகம். 1. ஒரு பொருள் குறிப்பிட்ட திசையில் கடந்த தொலைவை காலத்தால் வகுத்தால் கிடைப்பது திசைவேகம் ஆகும். இதன் சி அலகு மீட்டர் வினாடி ஆகும். 2. முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் ஆகும். இ. அலைநீளம் என்பது இரு அடுத்தடுத்த முகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. வேதியியலில் pOH என்ற சுருக்கம் எதைக் குறிக்கிறது? ஏ. ஹைட்ராக்சிலின் அழுத்தம் pressure of hydroxyl. பி. ஹைட்ராக்சைடின் திறன் potential of hydroxide. சி. ஹைட்ராக்சிலின் சக்தி power of hydroxyl. டி. ஹைட்ரஜனின் திறன் potential of hydrogen. சரியான பதில் பி. ஹைட்ராக்சைடின் திறன் potential of hydroxide. 8. pOH என்பது potential of hydroxide என்பதை குறிக்கிறது. இது ஒரு கரைசலில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளின் OH செறிவை அளவிட பயன்படுகிறது. இது கரைசலின் காரத்தன்மையை அறிய உதவும் ஒரு அளவீடு ஆகும். ஏ.
இது அழுத்தத்தை குறிக்கும் சொல் அல்ல என்பதால் இது தவறானது. ஒரு பொருளின் நிலையான சமநிலையுடன் தொடர்புடைய விதி எது? ஏ. நியூட்டனின் 3ஆம் விதி, நியூட்டன்ஸ் 3 law. பி. ஆற்றல் அழிவின்மை விதி, law of conservation. சி. நியூட்டனின் 2ஆம் விதி, நியூட்டன்ஸ் 2 law. டி. நியூட்டனின் முதல் விதி, நியூட்டன்ஸ் I law. சரியான பதில் டி. நியூட்டனின் முதல் விதி, நியூட்டன்ஸ் I law. 1. நியூட்டனின் முதல் விதிப்படி ஒரு பொருளின் மீது புறவிசை செயல்படாதவரை அது தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ளாது. இதுவே சமநிலையை விளக்குகிறது. இவ்விதி நிலைம விதி என்றும் அழைக்கப்படுகிறது. 2. இடது ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. பெருநாடி வால்வு, ஏஆர்டிக் வால்வ். பி. இருகூர் வால்வு, பைகாஸ்பிட் வால்வ். சி. முக்கூர் வால்வு, ட்ரைகாஸ்பிட் வால்வ். டி. நுரையீரல் வால்வு, பல்மோனரி வால்வ். சரியான பதில் பி. இருகூர் வால்வு, பைகாஸ்பிட் வால்வ். 3. சரியான விடை பி. சோகஸ்மெலி இதயத்தின் இடது ஏட்ரியம் மற்றும் இடது வென்ட்ரிக்கிள் இடையே அமைந்துள்ள வால்வு இருகூர் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு என்று அழைக்கப்படுகிறது. இதயத்தை மூடியிருக்கும் இரட்டைச் சுவர் சவ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. ப்ளூரா, ப்ளூரா. பி. பெரிட்டோனியம், பெரிட்னியம். சி. மெனிஞ்சஸ், மெனிஞ்சஸ். டி. பெரிகார்டியம், பெரிகார்டியம். சரியான பதில் டி. பெரிகார்டியம், பெரிகார்டியம். சரியான விடை டி. சோகஸ்மெலி இதயம் பெரிகார்டியம் எனப்படும் இரட்டைச் சுவரால் ஆன உறை போன்ற சவ்வினால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த சவ்வுகளுக்கு இடையே உள்ள பெரிகார்டியல் திரவம் இதயம் துடிக்கும்போது ஏற்படும் உராய்வைத் தடுக்கிறது. கெல்வின் அளவில் நீரின் உறைநிலை என்ன? ஏ. 0 கே. பி. 373.15 கே. சி. 273.15 கே. டி. 32 கே. சரியான பதில் சி. 273.15 கே. 1. நீரின் உறைநிலை 0 சி ஆகும். இது கெல்வின் அளவுகோலில் 273.15க்கு சமம். கெல்வின் என்பது வெப்பநிலையின் சி அலகு. கே. சி. 273.15. 2. ஏ. 0 கே என்பது தனிச்சுழி வெப்பநிலை. இங்கு மூலக்கூறு இயக்கம் முற்றிலும் நின்றுவிடும். ரோமானியர்கள் எந்த தீவிலிருந்து தாமிரத்தை பெற்றனர்? அதன் காரணமாக அதற்கு அந்த பெயர் வந்தது. ஏ. கிரீட், கிரீட். பி. சைப்ரஸ், சைப்ரஸ். சி. மால்டா, மல்தா. டி. சிசிலி, சிசிலி. சரியான பதில் பி. சைப்ரஸ், சைப்ரஸ். கேள்வி 7 விளக்கம். சரியான விடை பி. பண்டைய காலங்களில் ரோமானியர்கள் சைப்ரஸ், சைப்ரஸ் தீவிலிருந்து தாமிரத்தை பெற்றதால் அதற்கு சைப்ரியம், சைப்ரியம் என்று பெயரிட்டனர். இதுவே காலப்போக்கில் மருவி குப்ரம், கியூப்ரம் என மாறி தாமிரத்தின் குறியீடாக சியு அமைந்தது. சோப்புத்தூள் தவிர பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் வேறு எந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக்குகளை உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன? ஏ. பாலித்தீன், பொலித்தீன். பி. பாலிப்ரோபிலீன், பாலிப்ரோபிலீன். சி. டெஃப்லான், டெஃப்லான். டி. நைலான், நைலான். சரியான பதில் ஏ. பாலித்தீன், பொலித்தீன். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பாலித்தீன் என்பது எத்திலேன் என்ற பெட்ரோலிய வேதிப்பொருளிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு முக்கியமான பிளாஸ்டிக் வகையாகும். இது அன்றாட வாழ்வில் பைகள் மற்றும் பேக்கேஜிங் செய்ய பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. பறவைகள் எந்த விலங்கு குழுவிலிருந்து உருவானவை? ஏ. மீன்கள், ஃபிஷ். பி. ஊர்வன, ரெப்டைல்ஸ். சி. நீர்நில வாழ்வன, ஆம்ஃபிபியன்ஸ். டி. பாலூட்டிகள், மேம்மல்ஸ். சரியான பதில் பி. ஊர்வன, ரெப்டைல்ஸ். 7. பறவைகள் ஜூராசிக் காலத்தில் வாழ்ந்த தெரோபாட் வகை டைனோசர்களிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது. எனவே இவை மேம்படுத்தப்பட்ட ஊர்வன என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஊர்வனவற்றைப் போலவே கால்களில் செதில்களையும் ஓடுடைய முட்டைகளையும் இடுகின்றன. எந்த வகை விசை பொருட்களுக்கு இடையே நேரடி உடல் தொடர்பை உள்ளடக்கியது? ஏ. தொடு விசை, கான்டாக்ட் ஃபோர்ஸ். பி. ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சி. தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். டி. காந்த விசை, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரியான பதில் ஏ. தொடு விசை,
கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரியான விடை. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மீது நேரடியாக தொடுவதன் மூலம் செயல்படும் விசை தொடு விசை எனப்படும். உதாரணமாக, ஒரு பந்தை உதைப்பது அல்லது கதவை தள்ளுவது தொடு விசைக்கு உதாரணங்களாகும். ஒலியின் உரப்பை 4 மடங்கு அதிகரிக்க அதிர்வெண் வீச்சு எவ்வளவு மாற்றப்பட வேண்டும்? ஏ. அது இரட்டிப்பாக வேண்டும். பி. அது பாதியாக குறைக்கப்பட வேண்டும். சி. அது அப்படியே இருக்க வேண்டும். டி. அது 4 மடங்காக வேண்டும். சரியான பதில் ஏ. அது இரட்டிப்பாக வேண்டும். 2. ஒலியின் உரப்பானது அதிர்வெண் வீச்சின் இருமடிக்கு லவுட்னஸ் AMPLITUDE நேர்த்தகவில் இருக்கும். எனவே உரப்பை 4 மடங்கு 2 அதிகரிக்க வேண்டுமானால் வீச்சை 2 மடங்கு இரட்டிப்பு அதிகரிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட புவியின் நிறை புவியீர்ப்பு முடுக்கத்தை விட தோராயமாக எத்தனை மடங்கு அதிகம்? ஏ. 1.105. பி. 0.1654. சி. 5.972. டி. ஒப்பிடத்தக்கதல்ல, நாட் கம்பேரபிள். சரியான பதில் டி. ஒப்பிடத்தக்கதல்ல, நாட் கம்பேரபிள். சரியான விடை டி. சோகஸ்மேலி. புவியின் நிறை மாஸ் என்பதை கிலோகிராமில் kg அளவிடப்படும் ஒரு ஸ்கேலார் அளவு. ஆனால் புவியீர்ப்பு முடுக்கம் g என்பது m இல் அளவிடப்படும் ஒரு வெக்டார் அளவு. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?